இது மகிமை நேரம். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் பாராட்டுகிற அந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வாரத்திலும் கூட ஒரு முக்கியமான தலைப்பை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அது என்னவென்று சொன்னால், தேவ பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிற நாம், நமக்கு ஒரு சில செயல்கள் நிச்சயமாக நாம் செய்ய வேண்டிய செயல்கள் அவசியம். அது என்ன? அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறதான காரியம். நாம் போராட வேண்டும். போராட்டத்தில் நமக்கு உறுதியா இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் போராட வேண்டும். எப்படி போராட வேண்டும்? ஜெயிக்கிறவர்களாய் போராட வேண்டும். இது 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல் அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இரு என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. பவுல் சொல்லும் போது இந்த போராட்டத்தை குறித்து என்ன சொல்கிறார்? ஆனால் பிலிப்பியர் சபைக்கு பிலிப்பியர் 1:30 நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கு உண்டு. அப்படி என்றால் என்ன? ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் போராட்டம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாய் காணப்படுகிறது. பிரியமானவர், எல்லா மனுஷருடைய வாழ்க்கையிலும் என்ன காணப்படுகிறது? போராட்டம் இருக்கும். அப்போது இன்னைக்கு ஆண்டவரை பற்றி நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆண்டவரை அறிந்திருக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே போராட்டமே இருக்காதா? நான் சந்தோஷமாய் வாழலாமா என்று சொன்னால் அப்படி அல்ல. ஆவிக்குரிய போராட்டங்கள் நமக்கு நிச்சயமாய் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். அந்த போராட்டம் நிறைந்த வாழ்க்கையிலே நாம் போராடி ஜெயிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இதுதான் கர்த்தரும் எதிர்பார்க்கிறார். 1 கொரிந்தியர் 15:32 பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடி நின்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்போது ஒரு கடினமான போராட்டம் அந்த எபேசு சபையிலே பவுலுக்கு நேர்ந்திருக்கலாம். எனவேதான் அவர் சொல்லுகிறார், நான் துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். அந்த மனுஷர்களை அவர் துஷ்ட மிருகங்களுக்கு ஒப்பிட்டு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை மற்றவர்கள் நிமித்தமாக நமக்கு போராட்டம் வரலாம். நம்முடைய வாழ்க்கையில அநேகர் மற்றவர்கள் செய்கிறது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில அநேக பாடுகள் வரலாம். ஆனால் சொல்லுகிறார், அதெல்லாம் வர வேண்டியதே. அதுல அந்த போராட்டத்தை அதை கொண்டு வருகிறதான மனுஷர்களிடத்துல நாம் போராடுவதை விட அதற்கு பின்னாக இருந்து செயல்படுகிறதான அந்த ஆவியை நாம் கடிந்து போராடி ஜெயிக்கும் போது இந்த போராட்டங்கள் எல்லாம் நமக்கு நிச்சயமாக வெற்றியாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். இந்த போராட்டத்துல நாம் எப்படி இருக்கிறோம்? ஆவிக்குரிய போராட்டமா இருந்தாலும் சரி, அதே நேரத்துல உலக பிரகாரமான போராட்டங்களா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த போராட்டங்களை வெற்றியுள்ள போராட்டங்களாய் போராடி ஜெயிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். யோபுனுடைய வாழ்க்கை குறித்து நமக்கு தெரியும். யோபுனுடைய வாழ்க்கையில அவர் அநேக போராட்டத்தின் வழியாய் எல்லாமே இழந்து தனக்கும் அநேக பிரச்சனைகள் அநேக பாடுகள் வந்து போராடுகிறவராய் இந்த யோபு கடந்து வந்தார். ஆனால் அதன் மத்தியிலும் யோபுவோடு கூட கர்த்தர் இருந்தார். அந்த விசுவாச போராட்டத்தை யோபு ஜெயித்ததை நாம் பார்க்கும். இன்றைக்கு நாமும் கூட ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன் நம்மால் ஜெயிக்க முடியவில்லை என்று சொன்னால், எல்லா போராட்டத்தையுமே விசுவாச போராட்டமாய் நம்ம பார்க்க. நம்முடைய வாழ்க்கையில வருகிறதான எல்லா போராட்டத்தையும் இது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வருகிறதான ஒரு விசுவாச போராட்டம் என்று சொல்லி அதை உணர்ந்து நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் அதிலே நாம் வெற்றி சிறக்க நம்மால் முடியும். பிரியமானவர்களே, இதேதான் கர்த்தரும் எதிர்பார்க்கிறார். எல்லாவற்றையும் எனக்கே ஆண்டவரே இந்த போராட்டம், நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், எனக்கே இவ்வளவு பாடுகள், இப்படியாக கேள்வியோடு கூட கேள்வி கேட்டு அதற்கான எந்த விதமான பதிலையும் தேடாதபடிக்கு நாம் கடந்து போவதை விட இது என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறதான ஒரு விசுவாச போராட்டம். இதை கூட
நான் சகிக்கலன்னா எப்படி, இது கூட என் வாழ்க்கையில வரலன்னா எப்படி, இந்த போராட்டத்தை கூட, இந்த ஒரு தேர்வை கூட நான் சந்திக்கவில்லை என்று சொன்னால் எப்படி என்கிறதான ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் என்கிறதான ஒரு எண்ணம் நமக்குள்ளாக கடந்து வருமானால், அதை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஜபத்தினாலும் நம்முடைய விசுவாசத்தினாலும் சகலத்தையும் ஜெயிக்க அவர் நமக்கு வல்லவராய் கூட காணப்படுகிறார். அந்த வல்லமையை அவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த போராட்டத்தை நாம் போராடி ஜெயிக்கிறவர்களாய் கூட காணப்பட வேண்டும். அது உலக வழக்கத்தின்படி அல்ல, ஆவிக்குரியபடி நாம் என்ன செய்ய வேண்டும், போராட வேண்டும். எல்லா போராட்டத்தையும் நம்முடைய விசுவாச பரீட்சையாக எடுத்து நாம் போராடி ஜெயிப்போமானால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கையாய் மாறும். ரிச்சர்ட் உம்ரன் என்று சொல்லப்படுகிறதான ஒரு தேவ ஊழியரை குறித்து நாம் அறிந்திருப்போம். இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக அதிகமாய் பாடுபட்டதான ஒரு மனிதன், டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட் என்று சொல்லப்படுகிறதான ஒரு புஸ்தகத்தையே அவர் எழுதியிருக்கிறார். கர்த்தருக்காக எவ்வளவு நிந்தைகள் அவர் பட்டார் என்பதை அந்த புஸ்தகத்திலே அவர் விவரித்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு முறை இப்படிதான் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய மனைவியையும் அவர்கள் கழுத்துல கத்தியை வைத்துக் கொண்டு இந்த ரிச்சர்ட் உம்ரனை பார்த்து சொன்னார்கள், எல்லா ஊழியர்களையும் பார்த்து சொல்லுகிறாரா, கம்யூனிசம் வாழ்க, இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கும்படியாக அவர்கள் சொன்னார்களாம். ஆனால் இந்த ரிச்சர்ட் எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அவர்கள் கடந்து போய்விட்டார்களாம். இந்த ரிச்சர்ட் உம்ரன் வரும்போது அவர் மனைவியை பார்த்து கேட்கிறாமா, நான் என்ன சொல்லட்டும் என்று சொன்னார். அப்போ அந்த அவருடைய மனைவி சொன்னாங்களா, இயேசு கிறிஸ்து வாழ்க என்று சொல்லுங்க, அவருக்காக நாம் வாழ்வதை விட மரிப்பதும் அதிகமான மேன்மை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டதுனால இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை அவர் சொன்னாங்களாம். அப்ப அவர் சொன்னார், இம்மா கொன்றுவாங்களே, கழுத்துல கத்திரிக்க, அடுத்த நிமிஷம் நான் அவங்கள பார்க்க முடியாது, பரவாயில்ல, நீங்க இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம இருக்கும்போது அவர் நம்மை காண்கிறவராய் கூட இருக்கிறார், இந்த போராட்டத்தை கூட நம்ம ஜெயிக்கலனா எப்படி என்கிறதாக அவர்கள் கேட்டபோது இந்த ரிச்சர்ட் உம்ரன் அந்த இடத்துல ஆண்டவருக்காக சாட்சி கொடுத்தார். அப்படிமானவர்களே, இன்னைக்கு நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு போராட்டம் வருமானா நம்ம என்ன செய்திருப்போம்? மற்ற போதகர்களை போல ஆண்டவரை விட்டு நாம் கடந்து போயிருப்போமா, இல்ல ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்போமா? விசுவாச பரீட்சையிலே போராடுகிறவர்களாய் கூட நாம் காணப்பட வேண்டும். எல்லா காரியத்தையும் போராட்டமா பாருங்க. எது முடியலையோ, என்றைக்கு உங்களால முடியலையோ அன்னைக்குதான் நீங்க அதை செய்யணும். இன்றைக்கு எனக்கு பலவீனம் இருக்கிறதோ அன்னைக்குதான் அந்த பலவீனத்தின் மத்தியில கர்த்தரை தேடுங்க. அப்போது அந்த பலவீனத்தை கொண்டு வருகிறதான பிசாசு வெட்கப்படுகிறவனாய் கூட காணப்படுவான். பிசாசுக்கு எதிராய் போராட ஆரம்பிங்க. போராட்டத்தை ஜெயிப்பதற்கு கர்த்தர் வல்லமையை தருகிறவராய் இருக்கிறார். எனவே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தர் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கண்களை மூடும், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, உண்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்துல எங்களோடு நீர் பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவர் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்க வாழ்க்கையில வருகிறதான எல்லா காரியங்களையும் போராட்டமாய் நாங்கள் பார்த்து அதுல ஆவிக்குரிய போராட்டத்தை நாங்கள் ஜெயம் எடுக்க, அதை கொண்டு வருகிறதான சத்ருவானவனை ஜெயம் எடுக்க, அந்த சர்வாயுத வர்க்கங்களை கர்த்தாவே நாங்கள் தரித்து கொள்ள பரலோகத்தின் தேவனீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். ஒருவருக்கே மாத்திரமே துதி கன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.